இலக்கியா சைடுல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா ஒரு வழியா நம்ம எஸ்எஸ்கேவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, நம்ம அத்தை ஆசைப்பட்ட மாரி, நம்ம அத்தைய அழைச்சிட்டு அந்த ஜெயிலுக்கு போயிட்டு, சாப்பாடு போடுற மாரி போட்டு, அந்த எஸ்எஸ்கேவ வெறுப்பேத்தி, அத நம்ம அத்தைய பார்க்க வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு பண்ண எல்லா துரோகத்துக்கும் அந்த எஸ்எஸ்கே பதில் சொன்ன மாரி இருக்கும் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி இப்போ நேரா கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. "அம்மா, அந்த இலக்கியா இருக்காள, அவ சரியான ஆள் இல்லம்மா. நாம தான் அவள என்னமோ நெனச்சோம். ஆனா அவ மிகப்பெரிய கெட்டிக்காரிதாம்மா." "என்ன அஞ்சலி சொல்ற? நீ ஏன்டி காலங்காத்தாலே வந்து அவள பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க? என்னம்மா பண்றது? அவ பண்ண காரியம் அப்படி. ஏன்டி என்ன பண்ணா?" "அம்மா, நாம தாம்மா அவள சாதாரண ஆள் நெனச்சுட்டு இருந்தோம். அவ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? அந்த எஸ்எஸ்கே அப்பாவ அவர் தான் கார்த்தியை கடத்தினாரு அப்படின்னு உண்மைய வெட்ட வெளிச்சமாக்கி அவரை இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிட்டாமா அவ." "என்னடி சொல்ற? எஸ்எஸ்கே தான் கடத்தினாரா?" "ஆமாம்மா, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. ஆனா எஸ்எஸ்கே எதுக்கு கடத்தினார்லாம் தெரியல. அவர் கடத்தினதுல சொத்தை நமக்கு மீட்டு தரேன்னு சொன்னாரு. அதனால தான் நானும் அமைதியா இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இலக்கியா எப்படியோ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு கடைசியில எஸ்எஸ்கேவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. நல்ல வேளை கார்த்தி கொஞ்சம் உஷாராகி அத கேட்கறதுக்குள்ள கார்த்தியவும் சரி பண்ணி இப்போ கார்த்தியை என் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தாட்சாயணி அம்மாவுடைய உதவியோட அந்த இலக்கியா கௌதம் 2 பேர்ட்ட இருக்க சொத்தையும் புடுங்கி அந்த 2 பேரையுமே நடுத்தல நிக்க வைக்க போறோமா. அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ வேணா பாரேன். இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் அதிகபட்சம். அதுக்குள்ள இலக்கியாவும் கௌதமும் நடுத்தெருக்கு வரப் போறாங்கம்மா. அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. அத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத எதிர்பாராத விதமா அஞ்சலியுடைய அப்பா கேட்டுறாரு. கேட்ட உடனே, "ச்சீ, போதும் நிப்பாட்டு. இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை போய் நான் எப்படி பெத்தேன், எப்படி வளர்த்தேன்? அதுவும் உன்னுடைய இலக்கியாவோட சொத்தை புடுங்கிட்டு இலக்கியாவ நடுத்தர நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுற. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு நீயும் ஒத்து ஊதிட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணு, நீ ஒரு அம்மாவா?" அப்படின்னு அவங்க அப்பா காரி துப்பும்போது, உடனே அஞ்சலி அம்மா, "என்னங்க? என்ன? கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாய் ரொம்ப அதிகமா நீளுது. ஏன் வாங்குனதெல்லாம் பத்தலையா? இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு நாங்க பண்றது பிடிக்கலன்னா அமைதியா ஒதுங்கி போயிட்டே இருங்க. சும்மா தேவையில்லாம எது சரி, எது தப்புன்னு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க தேவையில்ல. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் தெரியுமே நீ என்ன பண்ணுவேன்னு. என்ன பண்ணுவ? என்ன கொன்னுடுவ. அதானே பண்ண போற? பண்ணுடி. நீயும் உன் பொண்ணும் பண்ற அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கிறதுக்கு சாகிறது எவ்வளவோ மேலு." அப்படின்னு சொல்லி இங்க அஞ்சலி அப்பா சண்டை போறாரு. அஞ்சலி உடனே, "அம்மா, விடுமா. இவர்ட்ட பேசினாலே வேஸ்ட்டாம்மா. இவரு நம்ம நிம்மதிய கெடுக்கணும்னே இருக்காரும்மா. இவரும் நமக்கு எதிரி மாரி தான். ஏன்னா, நம்ம எதிரி அந்த இலக்கியா. அவ சந்தோஷமா இருக்கணும், நாம அழிஞ்சு போகணும்னு நெனைக்கிறாரும்மா. இவன் என்ன ஜென்மமா? ச்சீ, விடுமா. நீ வா. நாம அங்க போவோம்." அப்படின்னு அஞ்சலியும், அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க அஞ்சலி அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு இங்க அஞ்சலி அப்பா முடிவு பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்பா தள்ளி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இலக்கியாவும் ரேவதியும் இன்னைக்கு பிரியாணி எடுத்துட்டு போய் ஜெயில்ல எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அங்க நம்ம எஸ்எஸ்கே காதுக்கு இலக்கியாங்கிறவங்க இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி போட வராங்க அப்படிங்கிற விஷயம் எஸ்எஸ்கே காதுக்கு போகுது. எஸ்எஸ்கே அப்போ பிரியாணி வாங்கறதுக்கு வரிசை நிக்கிறாரு. இலக்கியா எஸ்எஸ்கே வந்தோடனே, "அத்தை, பாத்தீங்களா? யாருன்னு தெரியுதா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான். பாவம் இப்போ ஜெயில்ல வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு வரிசையில் நிக்கிறாரு. வெளியே நிக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினாரு. எஸ்எஸ்கே, இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓவரா ஆடினா இப்படித்தான். ஒரு நாளைக்கு அடங்கி உடங்கி இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அப்பவே இந்த அளவுக்கு ஓவரா ஆடாம இருந்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க பார்க்கலாம். ம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு எஸ்எஸ்கே உங்கள." அப்படின்னு இலக்கியா கிண்டல் பண்றாங்க. ரேவதி ஒண்ணே, "ஆமா இலக்கியா, எனக்கு கஷ்டமாலாம் இல்ல. இவன் எனக்கு கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணியிருக்கான். இவன் எனக்கு அம்புட்டு பாவமும் பண்ணியிருக்கான், அம்புட்டு துரோகமும் பண்ணியிருக்கான். இவன் ஆளுக்கலாம் இதெல்லாம் சாதாரண இலக்கியா." அப்படின்னு ரேவதியும் பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோவமான எஸ்எஸ்கே, "ஏய் இலக்கியா, என்ன என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன ஜெயில்ல வந்து அசிங்கப்படுத்துறியா? உன்னைய என்ன பண்றேன் பாரு." அப்படின்னு தான் சாப்பாடு வாங்க வந்து வச்சிருந்த தட்டை எடுத்து இலக்கியா மண்டையில அடிக்கிறாரு. அதை தடுக்க வந்த ரேவதியும் அடிச்சு ரேவதி கதையை முடிக்கிறேன்னு சொல்லி ரேவதி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. "நீ உயிரோட தாண்டி இவ்வளவு பிரச்சனையுமே.
நீ இல்லைனா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே ரேவதி கதையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இலக்கியாவுக்கு திடீர்னு ஒரு கனவு ஞாபகம் வருது. கனவு கண்டு ஏஞ்சிருக்கலாங்க. ஐயோ, இது என்ன கெட்ட கனவா இருக்கு. அந்த எஸ்எஸ்கேவுக்கு பிரியாணி கொடுத்து அவனை நாம அத்தை முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆனா அவன் என்னமோ நம்மளை கொல்லவர் மாதிரி கனவு கண்டிருக்கோமே அப்படின்னு இலக்கியா அதிர்ச்சியா இருக்காங்க. எஸ்எஸ்கே நினைச்ச மாதிரியே இன்னைக்கு அந்த இலக்கியம் ரேவதி வரட்டும், அவங்க 2 பேரும் ஜெயிலில் வச்ச கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே உண்மையாவே அவன் கதையை முடிக்கிறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அஞ்சலி வெளியே போயிட்டு அவங்க அம்மாட்ட, இங்க பாருமா, எப்படியோ இலக்கியாவில் எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிட்டாரு, கார்த்திக் கடத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு இலக்கியா நிரூபிச்சிருவா. அப்படி நிரூபிச்சாலும் பரவாயில்ல, நான் கார்த்திய ஏதாவது சொல்லி சரி பண்ணிடுவேன். கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த இலக்கியாவும் கௌதம் தான் அவனை கடத்தந்தா அவன் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கான், இனி நம்ப வச்சிருவேன். ஆனா இலக்கியா கௌதம் சொத்தை மீட்டெடுக்கிறதுல சின்ன சிக்கல் இருக்குன்னு தாட்சணி அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் அவங்கள்ட்ட பேசுறேன், அது என்ன சிக்கல்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். நீ எப்படியாவது இந்த சொத்தை மீட்டணும், புரியுதா? அது மட்டும் இல்லாம இந்த சொத்து அடுத்து கார்த்திக்கு போகக்கூடாது, அதுல நீ தான் கவனமா இருக்கணும். நான் சொல்ற மாதிரி செஞ்சு எப்படியாவது சொத்தத்தையும் என் பேருக்கு வர வைக்கணும். என்ன சொல்ற, இதெல்லாம் நடக்குமா? மா, நடக்குமா? கார்த்திக் ஒன்றும் முக்கியமே இல்லம்மா. கார்த்தியை கடத்தின எஸ்எஸ்கே எதுக்காக? சொத்தெல்லாம் புடுங்குறதுக்காகவா? இல்ல, கார்த்தியை கடத்தி அது மூலியமா அவரு இலக்கியாவை பழி வாங்கணும்னு நினைச்சார்ல, அதனால நாமளும் அதையே ஃபாலோ பண்ணலாம். இலக்கியாவை பழி வாங்கணும், அதே மாதிரி நானும் பணக்காரி ஆகணும். அதனால இலக்கியா பேருக்கு சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி என் பேருக்கு மாத்தணும். அந்த நேரத்துல நீ தான் கார்த்தி சந்தேகப்பட அளவுக்கு ஏதாவது பேசி நடந்துக்கணும், புரியுதா? அப்படின்னு அஞ்சலியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறத நம்ம அஞ்சலி அப்பா அழகா வீடியோ எடுத்துறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம கார்த்திக் அதை கையோட அனுப்பி வச்சிடாரு. கார்த்தி, என்ன இது, மாமா ஏதோ வீடியோ அமைச்சிருக்காங்களே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்க அப்பதான் கார்த்திக்கு சமாதிரிச்சு. அஞ்சலியும் நம்ம தாட்சாணி அம்மா அப்புறம் அஞ்சலி அம்மா இவங்க எல்லாருமே கெட்டவங்க தான், நான் தான் இத்தனை சரியா புரிஞ்சுக்கல. அஞ்சலி அம்மாவோ இப்படி பேசிக்கிறாங்களே, நாம அப்போ இது வரைக்கும் நினைச்சது எல்லாம் தப்பா? நாம பண்ணது எல்லாமே முட்டாள்தான் தானா? அப்போ உண்மையாவே நல்ல மனசு படைச்சவங்க நம்ம அண்ணியும் தான். ஆனா நாம அவங்கள சரியா புரிஞ்சுக்காம மத்த எல்லாரையும் நம்பணும், அவங்கள ரொம்பவுமே மனசு நோகடிச்சிட்டோமே அப்படின்னு கார்த்தி அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இது தெரியாம அஞ்சலி தாட்சாணி 2 பேரும் இன்னைக்கு இலக்கியா எப்படியும் கோர்ட்ல வந்து அசிங்கப்பட போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கோர்ட்ல யாரும் எதிர்பார்க்க விதமா கார்த்தி தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தான் சொல்லி எஸ்எஸ்கேவை நிரந்தரமா ஜெயிலுக்கும் அனுப்ப போறான். அதோட இலக்கியா கௌதம் 2 பேரும் காலையில் விழுந்து மன்னிப்பும் கேட்க போறான்.